மருமகனே, மாமா வெளியே போகிறேன், கடையை பார்த்துக்கோ. ஓன்ட்ட தான் கடையை பார்த்துக்கிட்டோ, நல்ல போய் மாதிரி இருக்கா, இல்லைன்னா அடுத்தவங்க சொன்னோம்னா பிடிங்கி தின்றுவாங்க. சரி மாமி, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா சொல்லுங்க. ஒரு ரேஸ் கொடுங்க, ஒரு பிஸ்கட்டு கொடுங்க கொடுங்க, ஒரு வத்தவக்காய் கொடுங்க, கொஞ்சோண்டு அரிசி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, எடுத்துறேன். பருப்பு எங்கே வச்சு தொலைச்சேன்? அப்பாடா, கடைக்காரன் பார்க்கல. இந்தாங்கக்கா, நீங்க சொன்ன பொருள் எல்லாமே வச்சாச்சு. பைசா எவ்வளோ ஆச்சு? ஒரு 400. தம்பி, காசு கொண்டு வரல, சிபியில் போடட்டா? சிப்பிலெல்லாம் போட வேண்டாம், நான் ஒரு நம்பர் தரேன், அதில் போட்டுருங்க. 72 81 90 20 19 போட்டு விட்டுட்டேன். கடைக்காரன் வரட்டுமா? ஐயோ, ஒரு பொருளை மறந்துட்டேனே, பாசி பருப்பை மறந்துட்டேன். தம்பி, நல்லபடியாக கடையை பார்த்துக்கிட்டியே, வியாபாரம் எதுவும் நடந்துச்சா? ஒன்றுமே நடக்கல, யாருமே வரல. தம்பி, நல்ல பயிலாக இருக்கே. சரி, உள்ள ஒரு வேலை இருக்குது, இங்கே நின்று வேற வந்து பொருள் எடுத்து கூட நான் ஒரு வேலையை முடிச்சு வந்துடுறேன். சரி, ஒரு பொருளை மறந்துட்டேன். ஐயோ, என்னத்தான் மறந்தியே? பாசி பருப்பை மறந்துட்டேன். பாசி பருப்பா எடுத்து வச்சிருந்தேன், குடுக்க மறந்துட்டேன். பாசி பருப்பை எடுத்துதாங்க, வீட்டில் வேலை கிடக்கு. இந்தாங்கம்மா 5 கிலோ பாசி எவ்வளோ பருப்பு. ஆச்சு? ஒரு 500 ரூபா ஆச்சு. அதே நம்பருக்கு போட்டு விடவா? கடைக்காரன் வரட்டுமா? ஏண்டா, உன்னை நல்லவன் நினைச்சடா. என் கடையில வர பைசா கூட நீ தான் ஆட்டை போட்டுச்சா? உன்னை விட்டாடா. நீங்க ஓடி. அப்பாடா, தப்பிச்சோம். கொத்து விட்டு போய்